பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஹனிமூன் வந்துடுறாங்க. ஹனிமூன் வந்தோன்னா வாடகையை கேட்குறாங்க. வாடகையை கேட்டு சரவணன் ரொம்பவே அடி போகிறாங்க. என்ன இன்னும் 15,000 கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே ஏற்கனவே 5,000 கட்டிருக்கோம்னா மெயில் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தெரியாமல் புக் பண்ணிட்டேங்க, இந்த மாதிரி அட்வான்ஸ் 5,000 வந்துட்டுனா மொத்தத்துலேயே 3 நாளைக்கு 5,000 நினச்சி கட்டுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மெயில் இப்படி பண்ணிட்டேன், அப்பா சொன்ன இடத்துக்கு போயிருந்தோன்னா ஃப்ரீயாகவும் இருந்திருக்கும். அதுபோக வந்து இவ்வளோ பணம் செலவாக இருக்காதுல்ல. நான் வேறு அப்பாட்ட வந்து 5,000 தான் வந்து ரூம் வாடகைன்னு சொன்னேன். 5,000 தான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க. அதுபோக வந்துட்டு செலவுக்கு ஒரு 5,000 வந்திருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னே தெரிலங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அப்பாட்ட வேணால் கேட்கட்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லத்தான் செய்வாங்க. இப்போ நம்மகிட்ட காசு இல்லையா, அப்போ நம்ம பேசாமல் ஊருக்கே திரும்பி போயிடலாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம மெனக்கெட்டு ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், வந்துட்டு உடனே திரும்பி போனால் எப்படிங்க இருக்கும், யாராவது மதிப்பாங்களா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் செய்கிறது சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் உங்கள் கையில் மோதிரம் போட்டிருக்கீங்களா, அதை பேசாமல் நம்ம விற்றுருவோம் அப்படி. விற்கணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, விற்றுடலாம். நான் என்ன சும்மியாங்க வந்தேன், எனக்கு கல்யாணத்தோட 80 பவுன் நகை போட்டிருக்காங்க, 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தராங்க, கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த சந்தோஷம் கூட வேண்டாமாங்க. உங்கள் வீட்டில் மற்ற மருமக்கமார் யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா, வச்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சரி மயில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. முடிச்சாப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வாடகை வந்து 3 நாளைக்கு 15,000மாப்பா, அட்வான்ஸ் தான் ஏறுமாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, அந்த வியாபாரிகள்லாம் தங்கியிருக்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து 400 தான் சொன்னாங்க. சரி வெளி இடத்துல தங்கினா ஒரு 700 800 இருக்குன்னு பார்த்தா இப்படி சொல்கிறேப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அட்வான்ஸுன்னு தெரியாமல் வந்துட்டு 3 நாளுக்குள்ளே பணம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பா போல். இப்போ மோதிரத்தை வந்து அடமானம் வச்சு நம்ம பேர் ஓனில் விற்றுட்டு அது பண்ணிடுவோன்னு சொல்கிறாப்பா. எனக்கு உங்கள்கிட்ட சொல்லாமல் எனக்கு பயமாக இருந்துச்சுப்பா, தான் ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஒரு மாதிரி ஆறாரு. உடனே இந்த விஷயத்த கோமதி சொல்கிறாங்க. கோமதி இந்த மாதிரி தங்கமேல் வந்து ஆன்லைனில் புக் பண்ணால ரூம் தங்குறதுக்கு அப்படிங்கிறான். ஆமாம் 5,000 சொன்னான், ஆனால் 5,000 கொஞ்சம் அதிகம் தாங்க அப்படிங்கிறாங்க. நீ 5,000 அதிகம்னு சொல்கிறியே, 5,000 அட்வான்ஸா 3 நாளைக்கு, ஆனால் 15,000 வாடகையாம், ஒரு நாளைக்கு 5,000 அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்ன செய்யன்னு தெரில. சரவணன் வேறு அங்கே திருன்னு முழிச்சிட்ருக்கான். அதுபோக அந்த அளவுக்கு அவனுக்கு விழிப்புணர்வும் கிடையாது. அவன் பேசாமல் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். மளிகையில் வந்து நான் 80 பவுன் நகை போட்டு வந்திருக்கேன், 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருக்கோம், இந்த செலவை கூட உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க அந்த பிள்ளை இப்படிலாம் பேசுது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே பேசுது அப்படிங்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனாவும் ராஜு வந்துடுறாங்க. அந்த பிள்ளை ஊரறியே 80 பவுன் நகையை போட்டு கல்யாணம் முடிச்சிருக்கு. அதுபோக வந்து 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அது பெருமையாக தானே பேசுவோம். அப்படி பேசும்போது வந்து என்ன தப்பு இருக்குது, நம்ம அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணுமோ பண்ண தானே செய்யணும். சரி கோமதி, பழனி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. பழனி அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல, சரவணா அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுக்கு ஏற்கனவே நம்ம 5,000 புக் பண்ணால் ஆன்லைனில் கொடுத்துருக்கீங்க, 5,000 கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உன்ட்ட ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கோமா வருமா, இந்த வீட்டில் இருக்கவங்க மாதிரி மற்றவங்க மாதிரி ஓடிபியாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் என் பையன் சரவணன். இல்லைல்ல, என் மருமக தங்கமேலும் அவனை வந்து நாங்கள் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு இங்கெல்லாம் முடிஞ்சது செய்ய தான் செய்யணும். நான் ஹனிமூனுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன், ஆனால் இவங்கெல்லாம் போக மாட்டேன்ட்டாங்க. அவனுக்கு ஒட்டுமொத்தமாக செலவு பண்ண பற்றி எனக்கு தப்பே இல்லை, எத்தனை லட்ச ரூபாலும் செலவு பண்ணலாம், இந்த 20,000 உடனே சரவணா அக்கௌண்ட்டில் போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாரு. பேங்க்கில் போட்டு விட்டு மச்சான் போட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. சரவணனுக்கும் பழனி ஃபோன் அடிச்சுனா, டேய் உங்கள் அப்பா என்னடா காசு அப்படி இறக்கிறாரு, உன் அக்கௌண்ட்டில் உடனே போட சொல்லிட்டாருடா, போட்டேன்டா அப்படிங்க, ஏற்றுவோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரூம் எடுத்து தங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொன்னோன்னு உங்கள் அப்பா உடனே போட்டு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாட்ட சொல்லவா வேண்டாமான்னு யோசித்தேன், அதுக்கப்புறம் நீ நகையை விற்றுருவோன்னு சொன்னியா, எனக்கு அது மனசு கேட்கல, அதான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். தங்கம் விற்கிற விலை என்னாச்சு, ஒரு பவுன் வந்து 60,000 ரூபாய்க்கு மேலே போகுது, நம்ம வந்து இன்றைக்கி நிலமையில் வந்து விற்றுடலாம், வாங்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம புருஷன் விழிப்புணர்வாக தான் இருக்கார், அப்பாட்ட பேசி எப்படியா பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ நம்மலாம் வெளியில் சுற்றலாம், கூட ஒரு 10,000 கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேலே சொல்கிற, இப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து நம்மகிட்ட மொத்தத்தில் 10,000 இருக்குது, அப்போ அது வந்து 5,000 இப்போ 20,000 அனுப்பியிருக்காங்க. இந்த வாடகை 15,000 கொடுத்தா இன்னும் 5,000, அதில் 5,000 10,000 இருக்குது, இந்த 10,000த்துக்குள்ளே சுற்றிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. 10,000 காணாதுங்க அப்படிங்கிறாங்க. பாரு மேலு, 10,000 காணலைன்னா ரூம்லேயே இருந்துட்டு போயிடுவோம், சரியா, இங்கே தான் சாப்பாடுலேருந்து எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏங்க மெரினா பீச் வரைக்கும் போயிட்டு வருமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மேலே ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க.
இவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான தாம்பத்திய உறவுகள் நடக்குது. அப்போ ஏங்க இது புரியுதா? எதுக்கு வந்து அவன் தனியாக இருக்கணும்னு சொன்னானே தெரியுதுங்களா அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்கமயில், இது ஒரு புது வகை அனுபவமாக தான் இருக்குது. நான் எங்கேயுமே அனந்தம் இல்லாமல் போனதில்லை. பொதுவாக நான் மெட்ராஸுக்கே வந்ததில்லை. செந்தில் கூட 2 வாட்டி வந்திருக்கான், அதில் ஒரு 4 வாட்டி வந்திருக்கான். நான் வந்ததே இல்லை. எனக்கு வரணும்னு ஆசை தான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீனும் வந்தது இல்லையா அப்படிங்க. நானும் வந்ததில்லை, என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா, இங்கே இது இருக்குதுன்னு சொல்லியிருக்கா, அதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போது மெரினா பீச்சுக்கு புறப்படும் அப்படிங்கிறாங்க. மெரினா பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் மெரினா பீச்சில் பயங்கரமாக குதிரை ரேஸ் போகிறாங்க. அது ஒரு சுண்டல் கிண்டல் வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கே ஒரு ஃபேமஸாக ஒரு கடையில் வந்து மீனை பொரிச்சு விற்கிறாங்க. அந்த கடையில் போய் மீனெல்லாம் சாப்பிட்றாங்க. ஏங்க நமக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு, பேசாமல் ஒரு புது சினிமா பார்க்கலாமாங்க அப்படிங்கிறாங்க. சரி அது எப்படி அந்த தேட்டரில் போய் டிக்கெட் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. மெயிலுங்க பாரு, ஆன்லைனில் புக் பண்ணுற சோழியை விட்டுரு. ஏற்கனவே நீ ஒரு வாட்டி தேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ண, சாதாரண டிக்கெட் 1200 செலவு பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா லாட்ஜ் புக் பண்ண 20,000 போச்சு இல்லைங்கட்டா. இப்போவும் நீ புக் பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் விடுங்க அப்படிங்கிறாங்க. முன்னே ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 கட்டுது, 2000 வருதுங்க அப்படிங்கிறாங்க. 2000 சினிமா பார்க்கணுமா? 2000 வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அங்கேயே நம்ம 1200 செலவு பண்ணோம், இங்கே 2000 செலவு பண்ணி புது படம் பார்க்கறதுக்கு என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மெயில் இப்படி சொல்கிற? 2000 செலவு பண்ணால் மீதி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 8000 தானே இருக்கும். 8000 வீட்டுக்கு போகிற வரைக்கும் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் டிக்கெட் நிற்கிறாங்க. அந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல. உடனே எங்க டிக்கெட் கிடைக்கலைங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் சொல்கிறார், பிளாக்கில் டிக்கெட் இருக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ள டிக்கெட் வந்து 500 இங்கே பிளாக்கில் வந்து 700 அப்படிங்கிற. 700 அப்படிங்கிறாங்க. உடனே 700 வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, 700 பெரிய ரேட்டு கிடையாது கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணங்கிலேருந்து பணத்தை எடுத்து பிடுங்கி கொண்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே படம் பார்த்துட்ருக்காங்க. சரவணன் ரொம்பவே யோசனையாக இருக்குது. ஒரு டிக்கெட்டு 700 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படத்தை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. படத்தை பார்த்துட்டு எப்படிங்க இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, பிளாக்கில் டிக்கெட் விலை அதிகமாக இருந்துச்சு, நம்ம வந்து முன்னக்கூட்டியே வந்தால் டிக்கெட் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னே சாப்பாடு புக் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க டைமிங் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வெளியே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் வெளியே ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க வெளியெலாம் நம்ம வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. போகாமல் எப்படி சாப்பாடு வரும் அப்படிங்கிறாங்க. வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொன்னாலே வாங்கிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் டிப்ஸு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி எனக்கு ஒரு 3 இட்லி, எனக்கு ஒரு 3 இட்லிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சப்ளையரை சொல்லி அவரை கேட்குறாங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குற லேபர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க 1000 ஆகும். 1000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. 6 இட்லிக்கு 1000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குங்க தான் வாங்குவோம், அது போக டிப்ஸு வந்து நாங்கள் 500 எடுத்துப்போம், 500 அங்கே சாப்பாடு செலவாகும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரவணன் சொல்கிறாரு, நானே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இங்கே எல்லாருமே புக் பண்ணால் அவங்கவுங்க நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படி தான் வாங்கணும், கொடுங்க 1000 அப்படிங்கிறாங்க. உடனே 1000 சரவணன் கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. உடனே பக்கத்து கடையில் வீட்லேயும் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. மயில்கிட்ட சொல்கிறாரு, மயில் எனக்கு 3 இட்லி 500, உனக்கு 3 இட்லி 500, இப்படிலாம் நம்ம சாப்பிட்டா சரியே வராது, இன்னும் எங்கள் அப்பாட்ட 1,00,000 போட்டால் தான் நான் வந்து நம்ம 3 நாளைக்கு சமாளிக்க முடியும் போல் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்போ உங்கள் அப்பாட்ட பேசுங்க அப்படிங்க. என்ன மயில் சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னும் 1,00,000 வாங்க முடியுமா? இது வாங்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும், பேசாமல் இன்றைக்கே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இனிமேல் நம்ம ஒரு நாளும் ஒரு பக்கம் போக வேண்டாம், நம்ம ரூம்லேயே இருந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ரூம்லேயே இருந்துடலாம், ஆனால் சாப்பாடை இவங்க கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடணும், நம்ம கடையில் ஆர்டர் பண்ணால் சரி வராது அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. ரூம்லேயே இருக்கிறாங்க. ரூம்லேயே சாப்பாடு இருக்குது, சாப்பிடுவாங்க, வைக்காங்க, ஏசி ரூமில் தூங்குறாங்க, வைக்கிறாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி ஹனிமூனில் எப்படி போய்ட்டுருக்கு அப்படிங்க. சூப்பராக போய்ட்டுருக்குமா அப்படிங்கிறாங்க. எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறாங்க. மெரினா பீச்சுக்கு போனால் சினிமாவுக்கு போனோமா அப்படிங்கிறாங்க. அதை விட விடாதடி, ஏதாவது மாலு கூட்டி போ, உனக்கு வேண்டியானதை வாங்கிக்க மாப்பிள்ளட்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. எங்கே ஒரு மால் வரைக்கும் போகலாமா அப்படிங்கிறாங்க. எந்த செங்கமலை, அங்கே செங்கமலை எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் செங்கமலையில் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு அங்கே ஏதாவது வாங்கி கொடுங்க உங்கள் நினைவா அப்படிங்கிறாங்க. உடனே சரி வா, உனக்கு பிடிச்சது இந்த கேரிப்பின்னு சடமாட்டி அந்த மாதிரி தான் நாங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வரதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்தோம்ல ஊரில் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நம்ம எல்லாருமா எடுத்தோம், மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க, இப்போ எனக்கு நீங்கள் தனியாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு பாரு, கிட்டத்தட்ட இப்போ என்கிட்ட பணம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, ஏன்னா 2000 செலவாயிடுச்சு, 8000 தான் இருக்குது. இந்த 8000 வச்சு நம்ம ஊருக்கு போகிறதா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை செலவு பண்ணிவிட்டு இங்கே முழிக்கிறதா அப்படிங்கிறாங்க. ஏங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக
மாலுக்கு போகிறாங்க, அங்கங்கே சுற்றுறாங்க, வேண்டியது பூரா வாங்குறாங்க. இன்னும் பில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரூ. 25,000 அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ரூ. 25,000 ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. வெளியே என்கிட்ட இவ்வளோ காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தான் சொல்கிறேனே பேசாமல் அந்த 3000 வேணால் விற்றுருவோம் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எப்படி மெயிலு? எங்கள் அப்பாட்ட வேறு நான் சொல்லிட்டேன், சொல்லி தான் பணம் வாங்கியிருக்கேன். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே நேராக பழனிக்கு ஃபோன் அடிக்கிறார். பழனிக்கு ஃபோன் அடிச்சு, மாமா இந்த மாதிரி இவ்வளோ ஆயிடுச்சு மாமா. என்னடா சொல்கிற? 25,000 உங்கள் அப்பா சம்மதிப்பாருடா அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செய்யனே தெரில, பில் போடுற இடத்துல என்ன நின்றுட்டு நான் நேராக பாத்ரூம் வந்து பேசுகிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. உன் நிலமை ரொம்ப மோசம்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிற இடத்துல மீனா, ராஜி, கோமதி எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க பாண்டியன் வீட்டில். உடனே இல்லை சரவணனும் தங்கமேலும் ஷாப்பிங் போனாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்னதும் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஏதோ பொருள் வாங்க போனாங்களாம், துணிமணி எடுக்க போனாங்களாம், அவங்க கொஞ்சம் பணம் குறையிருக்கான் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு 1000 குறைய வந்திருக்கும், ஒரு 1000 அக்கௌண்ட்லேருந்து மாற்றி விட்றா அப்படிங்கிறாங்க. 1000 மச்சான் 25,000 ட்ரெஸ் எடுத்துருக்காங்களாம் தங்கமேலு அப்படிங்கிறாங்க. என்ன 25,000 அப்படிங்கிறாங்க. மீனா வாயை புழக்கிறாங்க. அத்தை என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த புள்ளை என்ன நினச்சிட்ருக்கு? ரூமில் தங்குறது 20,000 15,000 20 அனுப்பியிருக்கீங்க, 5,000 கையில் கொடுத்துருக்கீங்க, இப்போ 25,000 துணி எடுத்தாங்க. என்ன கணக்கில் பண்ணிகிட்ருக்கா? நேற்று வேறு மெரினா பீச் கூட்டி போயிருக்கான், படத்துக்கு கூட்டி போயிருக்கான், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் இவ்வளோ காசு கொடுக்கணுமாடா பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. மச்சான் பெரிய ஷாப்பிங் மாலில் போனால் இவ்வளோ அமௌண்ட் ஆகும் மச்சான், சின்ன கடையில் இந்த அமௌண்ட் வராது அப்படிங்கிறாங்க. ஒரு சேலையே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு இருக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதெல்லாம் வருமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்படிலாம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, டேய் பழனி நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை மாற்றி விட்றோம் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி மாற்றி விடுதாரு. பழனி இருந்தாலும் தள்ளி போய் ஃபோன் அடிக்கிறார். டேய் என்னடா உங்கள் அப்பா வந்து பிடிச்சமான பிள்ளைக்கு பணத்தை வாரி இறைக்காரு, அப்போ தான் என்ன 20,000 போட்டு விடுங்கிறாரு, இப்போ என்னன்னா 25,000 போட்டு விடுங்கிறாரு, என்ன தான் நடக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே வாராரு. வந்துட்டு பழனி வந்துட்டு மச்சான் போட்ட மச்சான் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுக்கணும் ஒரே காரணம் தான், ஏன்னா அப்பன் பேச்சை கேட்டு கல்யாணத்தை முடித்தான் அப்படிங்கிறதுக்கு தான், யாரையும் கூப்பிட்டு வரல, ஓடி போகல வைக்கல, அதுதான் காரணம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே மன வருத்தம் போகுது. ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மாமா என்ன சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, நம்மகிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க மீனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஓடி வந்தவங்க அப்படின்னு அவரே நம்மளை குறைச்சி மதிப்பிடுதாங்க, அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கோமதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விடுங்கடி அவர் இப்படி தான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் கூட அப்படி தான் நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லடி ரொம்ப ஓவராக தான் போகிறாரு, தங்கமேலுக்கு ஒன்றுனா செலவு பண்ணுறதும், சரவணனுக்கு ஒன்றுனா செலவு பண்ணுறதும், உங்களுக்கு ஏதாவது பண்ணாலோ யாருக்காவது பண்ணால் சொல்லி காமிக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த குடும்பம் வந்து பிரிய வேண்டாம், இவரே பிரிச்சுடுவார் போல், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, தங்கமேல் மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை செலவழுத்து விட்ட பிறகு நீங்கள் வச்சு என்ன செய்ய, வைக்காமல் என்ன செய்ய, அந்த பிறகு இதே வேலையை தானே காமிச்சிட்ருப்பாங்க, தில்லாலங்கடி வேலையை காமிச்சிட்ருப்பாங்க, அதுக்கு வேறு வாய்ப்பு, அதுக்கு வேறு வழியே இல்லை. பேசாமல் வந்து மாமாவை வந்து கிளம்பி வர சொல்லுங்கள், இல்லைன்னா அமௌண்ட் அதிகம் செலவு வரும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்ல முடியாது தான், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, அக்கா லவ் மேரேஜ் வந்து அசிங்கமாக்கா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லோரும் விரும்புகிறவங்கள கட்டுறாங்க, இதை தப்பு என்ன இருக்குது, மாமா தான் அலவசமாக பேசுகிறாங்க, இந்த வீட்டில் தான் அலவசமாக பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல, ஆனால் மாமா வந்து நம்மளுக்கு அப்பா அம்மா நடந்துக்கிட்டாலும் இந்த விஷயத்தில் சில நேரம் சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ செந்தில் வந்துடுறாரு. என்னது நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை அப்படிங்க. சரி வா பைக்கில் கொஞ்சம் தூரம் போய்ட்டுருவோம்னு சொல்லிட்டு பைக்கில் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி இப்படி நின்றுட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது, உங்கள் வீட்லேயும் நான் தகுதியான மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் உன்னை வந்து பேச மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க, சதுக்க மாட்றாங்க, எங்கள் வீட்லேயும் உனக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, எனக்கு ரொம்பவே புரியுது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே இருக்கவே உனக்கு பிடிக்கலையா மீனா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்கிறது, அங்கே போக முடியாது எங்கள் வீட்டுக்கு, வேறு எங்கேயும் நான் இருந்து பழக்கமும் இல்லை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஓடி போன பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் பேசுகிறாங்க, திருக்கமும் பேசுகிறாங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தங்கமேல் அம்மா பேசுகிறாங்கன்னா அவங்க அடுத்தவங்க என்ன, நான் வந்து அவங்கள உறவினரை பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் மாமாவோ அத்தையோ நீங்களோ யாராவது பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல, நான் எந்த வகையிலங்க தங்கமேலோட குறைஞ்சது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அண்ணியோட நீ எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது, அப்பா வந்து எப்போவுமே இப்படி தான் பேசுவார், நினச்சிக்காத, எனக்கு பழகிருச்சு, என்னை வந்து உதவாக்கிற மாதிரி எதுவும் ஆக மாட்டேன்னு சொல்லுவார்,
ஆனால் அண்ணனை வசதி பேசுவார். சரி நம்ம அண்ணனை தானே பேசிட்டு போகிறான்னு விட்டுட்டேன். இப்படி தான் இருக்குது, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு உங்கள் அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற. ஆமாங்க, எங்கள் அப்பா மட்டும் என்னை வந்து சேர்த்துருந்தார் வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்தளவுக்கு கவலை இருக்காதுங்க. நம்ம வந்து சொல்லத்தானே செஞ்சோம் கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தானே கட்டி வைக்கல, அவர் மட்டும் முடிச்சு வச்சுருந்தானே சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய என்னால் ஆக முடியல அப்படிங்கிற. நீங்கள் முயற்சி பண்ணால் ஆகலாங்க, ஆகிறேன்னு சொல்லிட்டு எங்களை தவிர்த்து அதுக்குள்ள முயற்சிகள் நீங்கள் பண்ண மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அதனால தான் வந்து நான் படிக்கலை. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக வந்து நீ சொல்லுறதுக்காக பேரும் பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் போனாலும் போகிறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே சரி நான் வீட்டில் கொண்டு விட்டு கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விட்டுட்டு கடைக்கு கிளம்புறாரு. அப்போ கதிர் வந்துடுறாரு. என்னண்ணே ஒரு மாதிரி வர அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, மீனா ரொம்பவே மனசு கஷ்டப்படுதா. அப்பா வேறு வந்து கல்யாணம் பண்ணி நீங்கள் விருப்பப்படி தானே பண்ணிட்டீங்க. ஆனால் தங்கமயிலோ சரவணன் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ நாளும் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அக்கௌண்ட்டில் ஆயிரக்கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை சொல்லி மீனாவையும் ராஜி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க போல், 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சரிண்ணே கவலைப்படாதே அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாட்ட நான் வந்து ஒரு சபதம் ஏற்றே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்றே ஆகணும். அவங்க அப்பா வந்து பெரிய அரசு ஊழியர் தான் தன்னோட பொண்ணை கட்டி கொடுப்பான் இப்போன்னு வந்து சொன்னதுனால தான் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு வந்து நம்ம அப்பா பேசுனதை விட அவங்க வீட்லேயும் நம்மளை சேர்த்துக்க மாட்றாங்களேன்னு சொல்லிட்டு ஆதங்கம் இருக்குது. நான் நேராக அவங்க வீட்டில் போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வானேன் போனேன் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள் மீனா அப்பா வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏரியா நீ அப்படிங்கிறாங்க. மீனாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இருந்துட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீனாவுக்கு வந்து நீங்கள் பெரிய அரசு ஊழியர் தானே கட்டி வைக்கணும்னு நினச்சிங்க, அதை விட பெரிய அரசு ஊழியராக அவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அதை அப்படியே கதிர் வீடியோ எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்துகிட்டு அதை நேராக கொண்டு மீனா அண்ணிகிட்ட கொடுக்குறாங்க. நீ இதை பாருங்கள், நீங்கள் வந்து இந்த வீட்டில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, உங்கள் வீட்லேயும் அரவணைக்க மாட்டேங்கான்னு சொல்லி வேதனைப்படுறீங்க. அண்ணன் அதை விட மடங்கு உங்களை நினச்சி வேதனைப்படுது, துன்பப்படுது, துயரப்படுது. அதன் அடிப்படையில் உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பாட்ட பேசின சபதத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க மீனா. எங்கள் அப்பாட்ட இவர் இப்படி பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு மீனா அப்பாட்ட நான் அரசு ஊழியராக போயே காட்டுவேன், நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையோட நான் பெரிய மாப்பிள்ளையாக உங்கள் ஊரளவில் மதிக்கிற அளவு நான் இருப்பேன், அன்றைக்கி நீங்கள் மீனாவை ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றதை பார்த்துட்டு ரொம்ப அழுகிறாங்க. அப்போ செந்தில்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. பிடிக்காமையோ நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் சும்மா ஒரு பேரளவில் நான் அரசு ஊழியர் ஆகிறேன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தேன், ஆனால் எங்கள் அப்பாட்ட எப்படி சபதம் வைப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அதில் இருக்க தான் செய்யுது. எங்கள் அப்பாட்ட நான் இன்றைக்கி பேச போகிறேன். அப்பா, உங்களுக்கு செந்தில் வந்து பிடித்தமான பிள்ளை இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சரவணன்னா உங்களுக்கு பிடித்தமான பிள்ளையாக இருக்காங்க. காரணம் உங்கள் சொல்ல கேட்குறான்னு சொல்லிட்டு. இன்னும் வந்துட்டு நான் வந்து என் இஷ்டத்துக்கு இருக்க போகிறேன்பா, என்ன என் பொண்டாட்டிக்கு பிடித்தமான ஒரு கணவனாக இருக்க போகிறேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது எப்படிங்க சொல்லிடுவீங்க அப்படிங்க. நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பாரு, சொல்லி எப்படின்னாலும் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் வந்து கோச்சிங் சென்டர் போகிறேன். இந்த ராஜ்புரில் எப்படி வந்து காலேஜ் முடிக்க முன்னாடி கோச்சிங் சென்டர் போகிறான், அதே மாதிரி கோச்சிங் சென்டர் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த கோச்சிங் சென்டர் போகிறீங்க அப்படிங்க. அதான் ராஜ்புராவில் அதே சென்டர் தான் போகிறேன், அங்கே அவளை ஃப்ரீயாக தானே எடுக்கா, காசு கட்ட வேண்டாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அது லேடிஸ் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லவே இல்லை அந்த பிள்ளை, எல்லோரும் தான் வரவங்க படிக்காங்கன்னு சொன்னாங்க, நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒருத்தட்டையும் கேட்க வேண்டாம், முதல்ல உங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்க, உங்களுக்குன்னு ஒரு சென்டரில் நான் சேர்த்து விட்றேன், நான் படித்த சென்டரில் அப்படிங்கிறாங்க. நீ படித்த சென்டரில் தானே வந்து ராஜு படிக்கான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் 2 சென்டரில் படித்தேன், நான் இன்னொரு சென்டரில் சேர்த்து விடுதேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட், நான் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டே அப்படிங்கிறாங்க. நான் டெலிவரி பண்ணியே போகலப்பா டெலிவரி பண்ணியே போகலையா அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து பழனி மாமா தான் போகிறாரு, நான் போகல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் அரசு ஊழியராக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கடையில் அது வந்து 1 கிலோ 2 கிலோன்னு தருவாங்க அரசு ஊழியர் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் படித்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கெல்லாம் உட்காந்து படிக்கணும், நிறைய பெரிய பெரிய புத்தகத்தெலாம் படிக்கணுமாங்க அப்படிங்கிறாங்க. அது எல்லாத்தையும் படிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா முடியும், மளிகை கடையில் வேலை பார்த்து எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் மளிகை கடைக்கு வரமாட்டேன்பா அப்படிங்கிறாங்க. என்னது மளிகை கடைக்கு வரமாட்டியா அப்படிங்கிறாங்க. கடையில் இருக்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க. டேய் பழனி, டேய் செந்தில் அப்படின்னு விட்றா அப்படிங்கிறாரு பழனி. இல்லை நான் உண்மையில நம்ம கடைக்கு வர மாட்டேன், அப்பாட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி தான் இருக்கேன், ஏன்டா நீ சொல்லு, நீ எப்படி வரலன்னா அதனால் பெரிய யார் சொல்லி அறிவியோ அப்படிங்கிறாங்க.
இப்போ அங்கே பாருங்கள் கோச்சிங் சென்டர் போகிறேன். எப்படி வந்து ராஜி வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் போய் அரை சொல்லி ராவன்னு போகிறாலோ அதே மாதிரி நானும் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகிறேன். அந்த கோச்சிங் சென்டரில் போய் படித்து நான் அரை சொல்லி ராவ போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது உன்னால் முடியாது, நீ அந்த நிலைமையெல்லாம் தாண்டிட்ட, பேசாமல் நம்ம தொழிலை பாரு அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்லைப்பா, என்னைய யார் முடியலன்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், நான் அரசு ஊழியர் ஆகிட்டு தான் அவங்க முகத்தில் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. மச்சான் அப்போ இன்னும் வீட்டுக்கு வர மாட்டானா மச்சான் அப்படிங்கிறாங்க. தெரியலடா, அவனை கூப்பிட்றான் முதல்ல அப்படிங்கிறாங்க. செந்தில் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலில் விரட்டுறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கடா போகிற அப்படிங்க. ஒரு பக்கம் போகலாம், இப்போ கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குன்னு விசாரித்து நான் சேர போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன் தம்பி கதிர் தான் வந்து ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், உங்கள் அப்பாவை வந்து அலற விட்டுட்ருப்பான், இப்போ நீ அலற விடுதிடா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, ஒவ்வொரு நேரமும் மீனா மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காரு. ஓடி வந்தவா, என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் கட்டினவா வச்சான்னு சொல்லிட்டு, எந்த சூழ்நிலை நான் கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவருக்கும் தான் கிட்டத்தட்ட தெரியுமே. தெரிஞ்சுக்கிட்டும் வந்து மீனா அப்படி பேசும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ராஜி பிள்ளையும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டுறாரு. ஒவ்வொரு நேரமும் அவங்க மனசை கஷ்டப்படுறது மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுபோக அவங்க அப்பாவும் வந்து அரசு ஊழியருக்கு நான் கட்டி கொடுத்துருப்பேன் வச்சுருப்பேன், இவன் வந்து ஒன்றுத்துக்காவது ஒரு எழுபடியை கட்டிட்டா வச்சுட்டான்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட என்கிட்ட சொல்லி என்கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ என் மனசு எவ்வளோ பாடுபடுமாம்மா. அதனால் நான் கண்டிப்பாக நம்ம கடைக்கு வர மாட்டேன். கடையை நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்பாவுக்கு உறுதுணையாக இருங்க, நீங்களும் தாத்தாவும் முரேஷ் தாத்தாவும், சரியா அப்படிங்கிட்டே. நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக தான் இருப்போம்டா. நீ அரசு ஊழியர் ஆகணும்னா சந்தோஷப்பட்டதில் முதல்ல நானும் உங்கள் அப்பாவும் தான். ஆனால் உங்கள் அப்பா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே இருந்துக்கிட்டே நீ படிக்க வேண்டியதானே, ஏன் போட்டுக்கிட்டு நீங்கள் கடைக்கு வர மாட்டேன்னு சொல்கிறேன்னு தான் சொல்லி விட்றாரு அப்படிங்கிறாங்க. யார்? நம்ம கடையில் இருந்துட்டு படிக்கிறது நடக்குமா? வந்தோடனே டெலிவரி போகணும், டெலிவரி போகிற நேரத்தில் வந்து பார்சல் கட்டி கொடுக்கணும், அப்படி ஏதாவது இல்லைன்னா குடோனில் வந்து பொருட்களை வந்து சுத்தப்படுத்தணும் பாரு, கை பாருங்கள், இல்லைன்னா பொருளை போய் நீ வந்து வாங்கிட்டு வாம்பார், இல்லையா யாராவது பணம் தரணும் வாங்கிட்டு வாம்பார். சும்மையே விட மாட்டார். சென்னைக்கு மீனா வேலை விஷயமாக போகும்போது கூட என்னை வந்து எப்படி அலைய விட்டார்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அவருக்கு இப்படி தான் தெரியுமாடா, அவர் அப்படி தான், அவரை மாற்ற முடியாது, நம்ம தான் அதுக்கேற்றாலும் மாறிக்கணும்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இன்னும் நான் கதிர் மாதிரியே தான் செயல்பட போகிறேன், எனக்கு எதுவும் செட்டு கொடுத்தா அதான் செய்ய போகிறேன், ஏன்னா நான் வந்து படிக்க போகிறேன், கோச்சிங் சென்டர் படிக்க போகிறேன். மீனா சொல்லிட்டா, நீங்கள் படிங்க, அதுக்கு எதுவும் பணம் கட்டணும் நானே கட்டிடுதான்னு சொல்லிட்டா. என் பொண்டாட்டிட்டு வாங்கி கட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் கதிர் கூட சேர்ந்து நானும் உணவு டெலிவரி பண்ணாமல் போகிறேன். ஏன்னா பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற காசை நைட்டுக்கான டெலிவரி பண்ணுவேன், காலையில் கிளாஸ் போவேன். ஏன்னா நானும் கதிருக்கு செலவு கொடுக்குற மாதிரி மாதம் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. என்னடா அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு வேறு வழியே இல்லை, நான் கதிர்கிட்ட தான் வேலை கேட்க போகிறேன், கதிர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வான்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அவங்க அப்பா கூப்பிட்டு விட்டாரா அப்படிங்கிறாங்க. நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. என்னடா சொன்னான் அப்படிங்கிறாங்க செந்தியில். இல்லை செந்தியில் கதிர் சொன்ன மாதிரி சொல்கிறான். கதிர் வந்து எப்படி காலேஜ் போயிட்டு வேலை பார்க்குறான், அதே மாதிரி நானும் உணவு டெலிவரி பண்ண போகிறேன், அது போக பகலில் போய் கோச்சிங் சென்டரில் படிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா அமைச்சான் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாத்துக்குமே கிறுக்கு பிடிச்சிட்டா, அந்த கதிர் பார்க்குறது வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் அடிக்காரு. ஹலோ அப்படிங்கிறாங்க கதிர். உனக்கு என்னடா திமிரு, ஓவராக பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கன்னா. என்ன பண்ணேன், உணவு டெலிவரி பண்ணிகிட்ருக்க தப்பா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணாமல் போ, என் பையனை எதுக்கு நீ வந்து உங்களோட வேலைக்கு கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. அப்போ நான் யார் அப்படிங்கிறாங்க. நான் நீ பையனாக நினைக்கிறேன், நீ அப்பனாவே நினைக்கலையே அப்படிங்கிறாங்க. எதையுமே புரியுது மாதிரி சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. என்னடா புரியுது மாதிரி சொல்லணும், செந்தில் வந்து கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதுபோக வந்து உங்களோட உணவு டெலிவரி பண்ண சொல்லியிருக்கேன், ஏன் இங்கே வேலை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதா, அவங்களுக்கு உணவு டெலிவரி பண்ணால் தான் பெரிய வேலையா, இந்த கொள்ளைகளில் வேலை பார்த்தா அவங்களுக்கு அசிங்கமா அப்படிங்கிறாங்க. இந்த அசிங்கத்தை வச்சு தாண்டா அவங்கள படிக்க வச்சேன், இந்த அசிங்கத்தை வச்சு தாண்டா அவங்கள வந்து வளர்த்தேன் அப்படிங்கிறாரு. நான் எதையுமே அசிங்கமாக பார்க்கல, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது தான் நான் வந்து இப்போது அசிங்கமாக நினைக்கிறேன். அதுபோக செந்தில்னை வந்து அப்படி சொல்லாது, அப்படி சொல்லுதுன்னா அந்த அண்ணன் மனசில் உள்ளதுன்னு சொல்லுவோம், அந்த அண்ணன் யாரு கேட்டும் சொல்லாது அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் என்ன மச்சான் இப்படிலாம் பேசுறீங்க, கதிர்க்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற. இப்போ மருமக்குமார் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு, ஒன்றும் வெளியே போக கடையை விட்டு அப்படிங்கிறாங்க. மச்சான் நானும் கடையை விட்டு போயிடுறேன், முருகேசன் தான் போயிடட்டும், நீங்கள் மட்டும் வச்சு கடையை நடத்த மச்சான் அப்படிங்கிறாங்க. யாருமே நடத்த முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. குமரேசன் மாமா சொல்கிறாரு, பாண்டியா கொஞ்சம் பொறுமைக்கு வா, உன் புள்ள வந்து அரசு ஊழியர் ஆகணும்னு சொல்லிட்டு தானே அவன் போகிறான், அழகாக போட்டும், நம்ம 3 பேரும் கடையை பார்த்துக்கலாம், அப்படி தேவைப்பட்டால் ஒரு சின்ன பையனை யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம்ப்பா, நீ ஏன் போட்டு மனம் வளர்ச்சிக்கலாகுது அப்படிங்கிறாங்க. அதுவும் சதமாமான்னு சொல்லிட்டு போன வச்சுருக்காரு. நேராக வீட்டுக்கு வராங்க. வந்து கோமதி அப்படிங்கிறாங்க, என்ன செந்தில் வந்தால் நாங்கள் வீட்டுக்கு அப்படிங்க வரலங்க அப்படிங்கிறாங்க. அவன் நம்ம கடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் கடைக்கு வர மாட்டானா, கதிர் மாதிரி வந்து உணவு டெலிவரி பண்ண தான் போவானா அப்படிங்கிறாங்க. ஏங்க உணவு டெலிவரி பண்ணது பேசாமல் மளிகைகளில் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. துறைக்கு வந்து அங்கே வேலை பார்க்க பிடிக்கலையாம், கவர்மெண்ட் ஊழியராக தான் ஆவாராம், அதுபோக வந்து கதிர் பணம் கொடுக்குற மாதிரியே வீட்டுக்கு செலவு கொடுத்துட்டு வரான் அப்படிங்கிறாங்க.
என்னங்க சொல்கிறீங்க, அவன்லாம் அப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பொய்யா சொல்லுதேன், அந்த தம்பி இப்போ சாப்பிட வருவான் அவன்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. டேய் பழனி என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படி தான் செந்தில் சொன்னான். செந்தில் வந்து எப்படியாவது ஒரு அரை சொல்லிட்டு ஆயிடுவேன், இன்னமும் வந்துட்டு நான் வந்து கடையில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அவன் நல்ல விஷயமாக தானே சொல்லியிருக்கான், அவன் அரை சொல்லிடுறானா அந்த வீட்டுக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி புரியாமல் பேசிகிட்டு இருக்க, எக்ஸாமுக்குன்னே உட்காந்து படிச்சுட்ருக்க பிள்ளைகளே முடியலை வைக்கலைன்னு சொல்லும்போது இவன் முழுக்க முழுக்க கடையிலே இருக்கான். எப்படி அவன் இது பண்ண முடியும், அப்படியே படிக்கனாலும் கடையில் கேப் கிடைக்குமோ படின்னேன், கடையில் எப்படி என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, நீங்கள் கடையில் வியாபாரம் தான் பார்க்க சொல்லுவீங்க, இல்லை குடோனில் ஏதாவது பொருள் இருந்துச்சு அதை சுத்தம் பண்ணி வைப்பீங்க, இல்லை குடோனில் பொருள் எடுத்து கடையில் கொண்டு வைப்பீங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆக வழி இல்லையா, யாராவது பணம் தரணும் அங்கே போய் வாங்கிட்டு இங்கே போய் வாங்கிட்டோம் அனுப்பிவிடுவீங்க. அதனால் அவன் வந்து நான் படிக்க போகிறேன் ஒன்றுமா வரலன்னு சொல்லியிருக்கான், இதில் தப்பு ஒன்று இந்த மாதிரி எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இந்த மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா நீ தான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொன்னியாப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லமாம்மா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா 14 நாளுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு போனோம். போகும்போது எங்கள் அப்பா வந்து நான் உனக்காக கவர்மெண்ட் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தேன், நீ வந்து ஒன்றத்துக்கு உதவாத ஒரு எடுபடியை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், எனக்கு இது ரொம்ப அசிங்கமாக தானே இருக்குது வைக்கின்னு சொல்லி பேசும்போது என் வீட்டுக்காரர் ரொம்பவே கடுப்பாயிருச்சு. இன்றைக்கி நிலமையில போய் கதிரும் 2 பேரும் போய் காலையில் இந்த மாதிரி நான் அரசு ஊழியர் ஆக போகிறேன், நீங்கள் பார்த்த மாப்பிள்ளோட நான் பெரிய ஆள் ஆக போகிறேன், என்றைக்கு நீங்கள் மீனாவை வந்து வேண்டான்னு சொன்னீங்களோ அதே நாளில் உங்களை வந்து அதே வருஷம் முடியுதுக்குள்ளே உங்களை வீட்டுக்கு வாமான்னு உங்களை தேடி வைக்கிற மாதிரி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துகிட்டு வந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாஞ்சியன் வந்து ரொம்பவே கண்ணீர் சிந்துறாரு. இதெல்லாம் நடந்துச்சாமா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் செஞ்ச சரிதான், அவன் கோச்சிங் சென்டர் சேர்த்துக்கு நானே பணம் கட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா யாரும் பணம் கட்ட வேண்டாம், நானே கட்டிடுறேன் புருஷனுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வராரு. எனக்காக யாரும் பணம் கட்ட வேண்டாம் மீனா, உனக்கு உரிமை இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு உரிமை இருக்குது, நானே உழைச்சி கட்டிக்கிறேன். எனக்கு இளையவன் கதிர், அவனே வந்து காலேஜும் போய்ட்டு உணவு டெலிவரி பண்ணி அதில் 2 ரூபா வருமானம் சம்பாரித்து ராஜையும் படிக்க வச்சுக்கிட்டு வீட்டு செலவும் கொடுத்துட்ருக்கேன், என்னால் முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. அப்படி சொன்னேன், யாருடைய காலில் நிற்கக்கூடாது, நம்ம சுயமாக தான் உழைக்கணும், அப்போ தான் மரியாதை, அது யாராக இருந்தாலும் சரி தான், பெற்ற தாப்பனாக இருந்தாலுமே நம்ம உழைச்சி கொண்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் லூஸ் மாதிரி பேசாடா, செந்தில் இவ்வளோ நாள் வந்து என் கடையில் வேலை பார்த்துருக்கான், அவனுக்கு சம்பளம்னு எதுவும் கொடுக்கல, அவனுக்கு கோச்சிங் சென்டர் கட்டுறதுக்கோ வைக்கிறதுக்கோ பணம் கொடுக்குறதுக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பிள்ளையாக பார்க்கல, நம்ம கூட வேலை பார்த்த ஒரு லேபராக தான் பார்க்கிங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வழக்கம் போல் என் கூட வா, நீ வந்து பைக்கில் டெலிவரி பண்ணு, நான் சைக்கிளில் டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரியான கடுப்பில் பாண்டியன் சொல்கிறாரு, அந்த பைக்கு கூட நான் வாங்கி கொடுத்தது தான், மறந்துடாத செந்தில் அப்படிங்கிறாங்க. சொல்லணே இப்படி தான் சொல்லுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு சைக்கிள் வீட்டு பின்னாடி கிடக்கு, இவர் வாங்கி கொடுத்த சைக்கிள் இல்லை, அதுவும் மாமா சைக்கிள் தான், அதை நம்ம ஒரு பேர் பார்த்து ஓட்டுவோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு நாளைக்கு எப்படினாலும் 700 800 ஓடும், ஏன்னா நீ வந்து வீட்டு செலவு கொடுத்துருனேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதுக்கு எதுக்குங்க நீங்கள் கஷ்டப்படணும், நான் தான் வேலை பார்க்குறேன், நான் வீட்டு செலவு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து ஒழுங்காக கிளாஸ் போங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ உழைக்கிற வைக்க நீ வேலை பார்க்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் உன் உழைப்பில் இந்த பாண்டியமும் வந்து இருக்க மாட்டான், நான் கண்டிப்பாக என்னோடய உழைப்பில் வந்து உனக்கு சாப்பாடுக்கு உள்ள பைசாவும் கொடுப்பேன், அதுபோக வந்து நான் சென்டருக்குள்ள பணத்தையும் அதை தான் இது பண்ணுவேன், கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏன்டா ஆளு வீம் பண்ணிகிட்ருக்கீங்க, டேய் கதிர் நான் சொன்னால் கேள்டா, 2 பேரும் நீங்கள் சும்மா இருக்க நேரம் கடைக்கு போங்க, எங்கள் அப்பா காசு தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி கோமதி மண்டையில் புரியுது மாதிரி சொல்லு, அடுத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குறது நம்ம வேலையை பார்த்துட்டு போண்டிதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு கதிர் சொல்கிறாரு, அடுத்தவங்கள்ட்ட கூட நிம்மதியாக வேலை பார்த்துட்டு போயிடுவோம், உங்கள்கிட்ட வேலை பார்க்க முடியாது, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேறு யாரையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தோதுப்பட்டால குமரேசத்தை தான் நீங்கள் எதை சொன்னாலும் சரிம்பார், அது மாதிரி யாரும் கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படிலாம் பேசுறியா, நம்ம மச்சான் எங்கள் பேச்சை கேட்டு இருக்கலையா அப்படிங்கிறாங்க. அம்மா நீ எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. பழனி அப்படி ரொம்பவே கலந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் சொல்கிறார், சரி ரைட்டு நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டேன், நல்லபடி கவர்மெண்ட் வேலைக்கு சீக்கிரம் போய் நல்ல மாதிரி மாமனார் ஒன்று மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எழுந்துச்சு போகிறாரு. உடனே அத்தை மாமா என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு போகிறாரு, இது வரைக்கும் எப்படி இருந்தியோ இன்னும் வந்து நல்ல மாதிரி படித்து வேலைக்கு போ, மாமனார் மதிக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா வந்து என் வீட்டுக்கார் பாஸ் பண்ணிடுற போலையே அத்தை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடி உன் புருஷன் இவ்வளோ வீம்பில் பேசுகிறான், ஏன்னா அந்த வீம்பு போகிறதுக்குள்ளே நீ ஒரு கோச்சிங் சென்டர் சேர்த்து விட்டுரு, கதிர் கூட சேர்ந்து வந்து உணவு டெலிவரி பண்ணலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் தம்பியே வெயிலுக்குள்ளே சைக்கிள் எழுதிட்டு போகும்போது நான் போக மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், அம்மா அவன் சைக்கிளில் பின்னாடி தானே போட்டிருக்கேன் அப்படிங்கிற, அம்மா வீட்டு முன்னாடி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை நான் விட்டுட்டு நான் போட்டிக்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. செந்திலும் ஒரு கடையில் கொண்டு சைக்கிளை விடுறாங்க, சைக்கிள் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. மறுநாள் ஈவினிங் வந்து கிளம்புறாங்க செந்திலும் கதிரும்.
அங்கங்கே போய் உணவு டெலிவரி பண்ணுறாங்க. பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு காலையிலே புறப்பட்டு செந்தில் வந்து கோச்சிங் சென்டர் போகிறாரு. கதிர் வந்து காலேஜ் போகிறாரு. அண்ணே நானும் கிளாஸுக்கு எனக்கு இந்த வருஷம் முடிஞ்சிட்டுன்னா நானும் கோச்சிங் சென்டர் வந்துடும்ண்ணே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கதிர், இந்த வீட்டில் வந்து நம்ம அரசு ஊழியராக தான் மரியாதை, கண்டிப்பாக நம்ம அரசு ஊழியர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி அப்படின்ட்டுறாங்க. செந்தில் அங்கே போய் நல்லாவே படிக்கிறாரு. இங்கே கதிர் நல்ல காலேஜில் நல்லா படிக்கிறாரு. எக்ஸாம் ஃபைனல் இயர் வருது. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 பேப்பரில் அவர் வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கிடுறாரு. இதனால் ரொம்பவே பெருமை. பேப்பர் டிவிலாம் வருது. இந்த மாதிரி வந்து இந்த வயசில் வந்து டியூஷன் எதுவுமே போகாமல் இப்படி மார்க் எடுத்துருக்கிறாரு, வச்சுருக்கிறாரு. இவன் வந்து பகலில் பூரா வந்து காலேஜ் போகிறது, இரவு நேரங்களில் வந்து உணவு டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறாரு. இப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனுஷனை வந்து பார்க்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி ஆர்டிக்கல்லாம் வருது. இதை வந்து பாண்டியன்ட்டு சொல்கிறாங்க. எப்போ அவன் பையன் கதிர் உன்னை பெருமைப்படுத்திட்டானப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு வார இதழில் வந்துருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்க்கும்போது படிக்கிறாங்க. பாண்டியனோட மகன் கதிரவன் போட்டு பயங்கரமாக எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த புக்கு கொண்டு வீட்டுக்கு போகிறாரு. கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் பையன் எது எப்படியோ என்னை வந்து பெருமைப்படுத்திட்டான் அப்படிங்கிறாங்க. யாருங்க செந்தில் அதுக்குள்ளே வேலை கிடச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி அது எக்ஸாம் தான் இன்னும் வரலையே, பாரு அப்படிங்கிறாங்க. யாருங்க கதிர் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. கதிர் ஃபோட்டோ தான் இருக்குது. அவன் வந்து நம்ம காலேஜில் படித்ததில் வந்து 4-5 பேப்பரில் வந்தான் கோல்டு மெடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே தங்கம் வாங்கியிருக்கானா அப்படிங்க. ஆமாடி, அந்த நம்ம யூனிவர்சிட்டிலேயே படித்ததுலேயே இந்த தான் பெரிய ஆளுங்காங்க. அதுபோக வந்து சாப்பாடு டெலிவரி பண்ண வேலையே பார்த்துக்கிட்டு படிச்சிருக்கான். டியூஷன் எதுவும் போகாமல் படிச்சிருக்கான். அப்போ பெற்ற தாய் தகப்பனை வந்து அவனை நல்ல எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க. அப்படிலாம் உன் பேர் என் பேர்லாம் போட்டுருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் அவனை பிடிக்கலன்னு சொன்னால் கூட உங்களை அவன் பெருமைப்படுத்திட்டான் பாருங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, எனக்கு அவனை பிடிக்கல வைக்கலன்னு ஒரு நாள் நான் சொன்னது கிடையாது. 2 கோவத்தில் என்னத்தையா பேசுவேன் வைப்பேன். மற்றபடி வந்து அவன் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். பாரு அவன் பேர் பேப்பரில் வந்திருக்குன்னு சொன்னோன்னு எடுத்துகிட்டு ஓடி வராமலா, இதுதான் பெற்ற பாசம் அப்படிங்கிறாங்க. டேய் கதிர் ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா கதிர் வரதை பார்த்துட்டு அன்றைக்கி கதிர் சொல்கிறாங்க, எனக்கு இதை விட பெருமை வந்து பெரிய வேலையாக இருந்துட்டு எங்கள் அப்பா என்ன இப்படி வளர்த்தாரு, நான் பெரிய அதிகாரி ஆகிட்டேன்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கோமதி, உண்மையிலே பாரு, செந்தில் மற்றவங்களோட இவன் பெரிய அதிகாரியாக வருவான் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படிங்க. நான் தான் பேசுகிறேன். இப்படி வீம்பு இருக்கும் தாண்டி ஜெயிப்பான் பாரு. இவன் வீம்பு வந்து செந்திலுக்கு வந்துட்டு செந்திலுக்கு உணவும் டெலிவரி பண்ணிவிட்டு கோச்சிங் கிளாஸ் போகிறான். அவனும் அதை சொல்லிடாயிருவான். அவன் மாமனார் மாமியார் வீட்டை தேடி வந்துடுவாங்க. என்ன போகிற போக்க பார்த்தா கதிர் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னா அவன் மாமனார் மாமியாரும் இந்த வீட்டை தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, எங்க அவங்க மாமனார் மாமியார் இந்த வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி பாண்டியன் ஒரு மாதிரி யோசிக்காரு. அவங்க நம்ம வந்து பரம எதிரிகளா, அவங்கள எப்படி வீட்டுக்கு விட அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கோமதி, அவங்க மகளையும் மருமகனையும் பார்க்கும்போது நான் ஏன் தடை சொல்ல போகிறேன், என்ன பிடிக்காதுன்னா அவங்க வந்துட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி எங்கள் அம்மாவோ எங்கள் அண்ணன் சக்திவேலை வந்தால் நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. சக்திவேலாம் அந்த வீட்டில் வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கள பார்க்க அனுமதிப்பீங்க, கூட பிறந்த தங்கச்சி என்ன பார்க்க வந்தால் நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி, அது ஒரு காலமும் நடக்காது. அவங்க உன்னை தேடி வரப்போகிறதும் இல்லை, நீனும் அவங்கள தேடி போக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அதை எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு நாள் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா என்ன எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு கெட்டுத பிள்ளைகள் எல்லோரும் என்னை தேடி வரத்தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் நடக்காது கோமதி அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நாள் இறந்து போனால் அவங்க வரமாட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேங்க, நான் ஒரு வேளை வந்து போய் சேர்ந்துட்டோம்னா என்னை பார்க்கறதுக்காக ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரமாட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, இந்த வார்த்தையை மட்டும் என்னை சொல்லிகிட்டு இருக்காத, கண்டிப்பாக ஒரு நாள் பாரு, உன்னையும் அவங்களையும் நான் வந்து சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் 33 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இன்னும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. நான் நிறைவேறாத ஆசையோடு போகிறேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கவலைப்பட்டு என்ன போகுதுங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கதிர் அப்படியே ஒத்து கேட்குறாரு. அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, அப்பாவாலையும் இது முடியலன்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம எவ்வளவோ அப்பாவுக்காக நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம். அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக நல்ல மார்க் எடுத்துட்டோம். அடுத்தாப்புல வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை செஞ்சாகணும். நம்ம அம்மாவையும் அப்பத்தாவையும் நம்ம சேர்த்து வைக்க முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடணும். இதனால் அப்பா மனசும் குளிரணும், அம்மா மனசும் குளிரணும், ராஜு மனசும் சந்தோஷப்படணும். இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராஜு கேட்குறாங்க, என்ன யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.